12ஆம் வகுப்பு படித்து முடித்தவுடன் அடுத்து என்ன படிக்கலாம் என மாணவர்கள் மத்தியில் பெரும் கேள்வி எழுந்துள்ளது. பொறியியல் துறையில் மாணவர்கள் தங்களின் எதிர்கால வளர்ச்சிக்கு எந்தெந்த பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுக்கலாம் என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. +2 தேர்வு முடிவடைந்து அதன் முடிவுகளை மாணவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். எந்த துறையை தேர்ந்தெடுத்தால் என்னென்ன வேலைவாய்ப்புகள் இருக்கின்றன என மாணவர்கள் மட்டுமின்றி அவர்களது பெற்றோர்களும் தீவிர ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே சமயம் 12ஆம் வகுப்பு முடித்தவுடன் மாணவர்கள் அதிக விருப்பம் காட்டும் படிப்புகளில் ஒன்று பொறியியல் துறை. வழக்கமாக பொறியியல் படிப்பு என்றாலே முதலில் நினைவுக்கு வருவது மெக்கானிக்கல், EEE, ECE, IT போன்ற முக்கிய பாடப்பிரிவுகள்தான். ஆனால் பொறியியல் படிப்பில் ஏராளமான உட்பிரிவுகள் பாடப்பிரிவுகளாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. +2 முடித்த பிறகு பொறியியல் பாடப்பிரிவில் செயற்கை நுண்ணறிவு, தரவு அறிவியல், தரவுகள் பாதுகாப்பு போன்ற பாடப்பிரிவுகளை தேர்வு செய்ய மாணவர்கள் ஆர்வம் காட்டுவதாக கல்வியாளர்கள் தெரிவிக்கின்றனர். அடுத்த 10 ஆண்டுகளில் மின்சார வாகன பயன்பாடுகள் அதிகரித்து வரக்கூடிய சூழலில் அதிக வேலை வாய்ப்புகள் உருவாக வாய்ப்புள்ளதால் அதனை தேர்வு செய்து மாணவர்கள் படிக்கலாம் என கல்வியாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். ஒரு பரவலாக ஒரு ட்ரெண்ட் நான் இப்போ மாணவர்கிட்ட பார்க்குறேன். உதாரணத்துக்கு என்ஜினியரிங்கில் சூஸ் பண்ண மாணவர்கள் வந்துட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸுக்கு ஒரு கிரேஸ் இருக்குது. இப்போது யாரை கேட்டாலும் எந்த பேரண்ட்ஸும் நான் பேசும்பொழுதும் குழந்தை பேசும்பொழுது என்ஜினியரிங் சொல்லும்போது மேபி இந்த ட்ரெண்ட் அவங்க வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஏஐயும் டேட்டா சயின்ஸும் சைபர் செக்யூரிட்டி படித்தாக்கா வேலை வாய்ப்பு அதிகம் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. அது நல்ல ஒரு முடிவு தான் சொல்லுவேன் நான். ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னாக்கா இப்போது இஇஇ அதாவது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கூட ட்ரெண்ட் மாறின்னு வருது. ஏன்னாக்கா இன்னொரு 5 to 10 இயர்ஸில் வந்துட்டு எல்லா வெஹிக்கிள்ஸும் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸாக மாறுறதால நிச்சயமாக அதுக்கு ஒரு கிரேஸ் மாணவர்களுக்கு தெரியுது. இன்றைய டிஜிட்டல் யுகத்தின் நவீன வளர்ச்சியில் மாணவர்கள் பெரிதும் செயற்கை நுண்ணறிவு, டேட்டா சயின்ஸ் போன்ற பாடப்பிரிவுகளை ஆர்வத்துடன் தேர்வு செய்து படிக்கின்றனர். கணினி, எண்கள் ஆர்வம் இருப்பவர்கள் கணிப்பொறி சார்ந்த பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுக்கலாம் என்றும் எந்த பாடப்பிரிவை தேர்வு செய்தாலும் அதற்கேற்ப செயற்கை நுண்ணறிவை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கல்வியாளர்கள் கூறுகின்றனர். அடுத்த 5 வருடங்களில் வந்து செயற்கை நுண்ணறிவு வந்து நம்மளுடைய பெரும்பாலான இடங்களில் வந்து பெரும் மாற்றங்களும் வேலைவாய்ப்புலையும் பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் நடக்க போகுது. அப்போ நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, சார் இப்போ நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக படிக்கணுமா சார் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நாலேஜ் வேணும், அதுக்காக நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ் தான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து மெக்கானிக்கல்லையும் இருக்குது, எலக்ட்ரிக்கல்லையும் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ்லையும் இருக்குது, ஓகேங்களா, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியும் இருக்குது. எல்லா இடத்துலையுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரதுனால உங்களுடைய குறிப்பிட்ட துறையில் ஒரு ஆட்டோமொபைல் துறையிலையோ அல்லது மெக்கானிக்கல் துறையிலையோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய பங்கு என்னன்ற அறிவை நீங்கள் வளர்த்துக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படித்து தான் வளர்த்துக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் நான் சொல்கிற மாதிரி ஒரு நல்ல கல்லூரிக்கு நீங்கள் சேர்ந்துருங்க. அங்கே வந்து உங்களுடைய பேசிக் இன்ஜினியரிங் நாலேஜை நல்லா டெவலப் பண்ணிக்கங்க. தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப பொறியியல் துறையில் பல்வேறு பாடப்பிரிவுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. எனவே மாணவர்கள் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப பாடப்பிரிவுகளை தேர்வு செய்து தங்கள் பொறியியல் அறிவை மேம்படுத்திக் கொண்டால் வேலை வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளது என்பதும் கல்வியாளர்களின் கருத்தாக உள்ளது. கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர்கள் தினகரன் மற்றும் விக்னேஷுடன் செய்தியாளர் அன்வர் சதாத்.